நம்ம மத்தியில் வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் பிளஸிங் பிரபுவுக்காக நான் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அவங்களுக்காக நல்ல கைகளை தட்டி வரவேற்போடு கர்த்தர் நல்லவர். அவங்க நம்ம மத்தியில் வருவது 2வது முறை. கடந்த முறை வந்தபோது அநேகருக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்தது என்று அநேகர் சொன்னதின் அடிப்படையில் பாஸ்டர் நான் மறுபடி கூப்பிட்டுருக்கிறோம். அவங்க நல்ல ஒரு சபையின் போதகருடைய மகன். அவங்க அப்பா ஒரு பாஸ்டர், இவங்களும் நல்ல பாஸ்டராக இருந்து ஊழியம் செய்கிறாங்க. பல இடங்களில் பல பெரிய பெரிய ஊழியக்காரங்களும் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. நல்ல ஆண்டவர் பயன்படுத்துகிறார். 4 லாங்குவேஜ் நல்லா தெரியும் அவங்களுக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்கள் தொடர்ந்து நாள் முழுவதும் நம்முடைய ஊழியத்தில் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கால தாமதம் செய்யாமல் கரெக்டாக 10 மணிக்கு அவங்கள்ட்ட கொடுத்துட்றோம். அவங்க 11 மணிக்கு முடித்தாலும் சரி, 12 மணிக்கு முடித்தாலும் சரி, 1 மணிக்கு முடித்தாலும் சரி. அல்லேலூயா. அவங்ககிட்ட நல்ல கிருபைகள் இருக்கிறது. அதை அன்னைக்கே பார்த்துட்டோம். என்னைக்கு பார்த்துட்டோம்? ஆமாம், அவங்க எவ்வளோ தூரம் நல்லா கொண்டு போனாங்க, வசனத்தை விதைத்தார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். ஆகையால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். நல்லா அன்னைக்கெல்லாம் ஆராதனை பண்ணும்போது அவ்வளோ ஒரு ப்ரெசன்ஸாக இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகையால் கர்த்தர் நம்ம மத்தியில் அவங்களை பயன்படுத்துவார். நல்ல கைகளை தட்டி அவங்கள வரவேற்போமா? Hallelujah, hallelujah. Praise the Lord. Hallelujah, hallelujah. கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட நீங்களா கை தூக்க மாட்டீங்களோ? விஐபிகளா கை தூக்குங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சொல்கிற ஒவ்வொரு அல்லேலூயாவிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் இருக்கிறது. ஆமென். நம்புறீங்களா? நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்கிற ஒவ்வொரு அல்லேலூயாவிலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் இருக்கிறது. என் ஊழியத்தில் ஒரு ஜெயம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. புரிந்தவர்களுக்கு அது நன்றாய் தெரியும் நினைக்கிறேன். அனுபவித்தவர்கள் நிச்சயமாய் உண்மையாக நீங்கள் சொல்லுவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் அடியேனை இந்த இடத்துக்கு அழைத்த அன்பு பாசுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன். கடந்த முறை வந்திருந்தேன். இது 2வது முறையாக இங்கே வருவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரல்ல, பாசமாக்காக, பிள்ளைகளுக்காக, பாச குடும்பத்துக்காக நிச்சயமாய் நான் உண்மை உள்ளவர்களாய் இருந்து இந்த ஊழியத்தை, கனமான ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த பாதையில் எவ்வளவு அழகாக ஓடுறாங்க. ஆமாவா? கொஞ்சம் பேசுங்களேன். நீங்கள் உட்காந்துருக்கிற எப்படி தெரியுமா இருக்குது? அவங்கள மட்டும் புகழ்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பாதையில் நின்று பார்த்தா தான் அது கஷ்டமும் வேதனையும் நமக்கு தெரியும். அல்லேலூயா. குடும்பமாக உண்மையாக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்ற பலனை இந்த ஊழியத்தில் கர்த்தர் காண செய்வாராக. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? எங்கள் அழைத்தவர், என்னை வேறு பிரித்தவர் உண்மையுள்ளவர். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பி. கைகளை உயர்த்தி நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. பாடலாமே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அத்திமரம்
இயேசுவை நம்புவேன், இயேசுவை. நல்ல பிதாவே, இந்த பகல் வேளையில இந்த ஓய்வு நாள்ல உம்முடைய சன்னிதானத்துல வந்திருக்கிற எங்களை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக. இந்த சபையையும் ஆண்டவரை என்னையும் ஆண்டவரை இந்த ஆலயத்துக்குள்ள அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தும். பலவீனங்களை மாற்றி போடும். மாம்சம் தலை தூக்காதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் பயங்கரமாய் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, அப்போஸ்தல நாட்களில் வெளிப்பட்ட மகிமை, ஆண்டவரே, அன்றைக்கு கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி எலியாவின் நாட்கள்ல ஆண்டவரே அப்பா ஜனங்கள் ஆர்ப்பரித்தது போல, ஆண்டவரே அவர்கள் ஆர்ப்பரித்ததுக்கு காரணம் வானத்திலிருந்து இறங்கின அக்கினி அல்லவா? ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய பலிபீட தண்டையில் இருக்கிற நாங்கள் நீர் மெய்யான தெய்வம் என்பதை இன்னும் ஒருபடி ஆழமாய் அறிந்து கொள்ள, இன்னும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை எங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறீரோ ஆண்டவரை அதை பரிசுத்த ஆவியானவர் எங்களை கொண்டு செய்வதற்கு இந்த பகல் வேளையில நாங்கள் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் வெளிப்படுங்க. தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் நிற்பது ஆண்டவர் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். உண்மையாகவே நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் இவ்வளவு பெரிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தபடியினாலே என்னை இந்த ஊழியத்திற்கு அழைத்த, என்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னமே என்னை தெரிந்து கொண்ட, என்னை வேறு பிரித்த அந்த பரம தகப்பனுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 39வது வசனம். அவர் எனக்கு தந்தவைகளில் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? அவர் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சாயங்காலம் பெண்களுக்கு gift கொடுக்க வேணாம் நான் நினைக்கிறேன். 10 பேர் வாசிக்கிற மாதிரியே அப்படி வாசிக்கிறீங்க. நல்ல பலத்தோட வாசிக்கிறோம். ஆண்கள் பகுதியில் நமக்கு வாசிக்க தெரியாதானே? வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அவர் எனக்கு தந்தவைகளில் அவர் நமக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நாம் என்ன பண்ணக்கூடாது? இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை அன்றைக்கு சொல்லும் பொழுது இப்படி தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் எதுக்கு இந்த பூமியில் வந்தேனோ, பேசக்கூடாது, இங்கே கவனிக்கணும்னே, நான் எதுக்கு பூமியில் வந்தேனோ, எதுக்கு என்ன ஆண்டவர் என்னுடைய பிதா என்னுடைய தகப்பன் எதுக்கு பூமியில் என்ன அனுப்பினாரோ, அப்போ அனுப்பும்போது எனக்கு என் கையில் என்னென்ன கொடுத்தாரோ அவைகளை மறுபடியும் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. உற்சாகம் பார்த்தீங்கன்னா வேகமாக முடிச்சுட்டு அடுத்த ஆராதனைக்கு நான் போவேன். அடுத்த ஆராதனை பாஸ் 2 மணிக்கு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு பிரச்சனை கிடையாது, சரிங்களா? உங்களை வச்சு 8 மணி வரைக்கும் வச்சு பேச சொன்னாலும் தைரியமாக பேசுவேன் நான். நைட்டு 10 மணி வரைக்கும் பேச சொன்னாலும் தைரியமாக பேசுவேன். ஆண்டவர் அதுக்குரிய கிருபையை கொடுத்துருக்கிறாரு. கேட்குறதுக்கு உங்களால் முடியுமா? அதற்குரிய கிருபை இருக்கான்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்க, பார்த்துக்கலாம், சரியா? அதனால் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி வந்தீங்கன்னா வேகமாக கொடுத்த நேரத்தில் 1 மணி நேரத்தில் முடிச்சிருவேன், சரிங்களா? வேகமாக முடிச்சிருவேன். ஏன்னா கிட்டத்தட்ட 17 பாயிண்ட்டுக்கு மேலே எழுதிட்டு வந்திருக்கிறேன் என்ன, அதனால் வேகமாக முடிச்சுட்டு போயிடுவேன். நீங்கள் வேகமாக என் கூட வந்தீங்கன்னா வேகமாக போக முடியும். மெதுவாக தானே வருவேன்னா, ஏன்னா அந்த ஒரு சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ஆடுற மாட்டை ஆடி தான் கறக்க முடியும், பாடுற மாட்டை. அதனால் எங்களுக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கிறதுனால நான் மெதுவாக கூட பேசுறதுக்கு என்னால் என்ன பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் வேகமாக வந்தீங்கன்னா
எனக்கும் நல்லா இருக்கும். சரிங்களா? வாசிக்கலாமா? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆவியானோட சேர்ந்து நம்ம போகலாம். பாருங்க, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல். அவர் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை இந்த நாட்களில் ஒன்றையும் நம்ம இழந்து போகக்கூடாது. ஆவியானவர் என் கூட இங்கே வருவதற்கு இந்த கூட்டங்கள் பாசி என்ற சொல்லும்போது, நான் ஜெபம் பண்ணும்போது என்கிட்ட சொன்னது, நான் நினச்சேன் வேற ஏதாவது ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் நினச்சேன். ஆனால் ஆவியானவர் என் கூட பேச ஆரம்பித்தார். ஒன்றையும் வருகிற ஜனங்கள், இந்த பெதஸ்தா சபை ஒன்றையும் இழந்து போகக்கூடாது, ஒன்றையும் இழந்து போகக்கூடாது, ஒன்றையும் யோசித்து பாருங்களேன். இந்த 2026 இந்த 2 மாதங்கள் கழிந்து எத்தனாவது மாதத்தில் நிற்கிறோம்? 3வது மாதத்தில் நிற்கிறோம். இன்னையோட எத்தனாம் தேதி? 8ஆம் தேதி. 8 நாட்கள் முடிய போகுது. இப்ப பாருங்க, இந்த 2 மாதம் முடிஞ்சு இந்த 3வது மாதம் வரைக்கும் 2026 1ஆம் தேதி ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள்ல ஏதாயிலும் ஒன்றை நம்ம அனுபவிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்றதை காட்டிலும் அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த ஆசீர்வாதங்கள், அந்த அபிஷேகம் 1ஆம் தேதி ஆண்டவருடைய சமூகத்தில் பண்ணின பொருத்தனைகள், 1ஆம் தேதி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகள், பரத்திலிருந்து இறங்கி வந்த அந்த மகிமை, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த அபிஷேகம், பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த கிருபைகள், பரலோகத்திலிருந்து ஆண்டவர் நமக்காய் வைத்திருந்த அந்த ஆசீர்வாதங்களை ஒன்றையாகிலும் இந்த 2 மாசத்துல இழந்துட்டோமா அப்படின்னு கேட்டோம்னா, இழந்துட்டோமான்னு கேட்டுட்டோம்னா, நம்ம அநேக நேரங்களில் எப்படி சொல்லுவோம்னா, அதை இன்னும் என் கண்ணில் தான் பார்க்கல அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியுமே தவிர்த்து, ஆனா நம்ம இழந்து போயிட்டுன்னு ஒரு நாள் சொல்ல முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளால கண்ணில் தான் பார்க்க முடியல. ஏன் கண்ணில் பார்க்க முடியலன்னா, நம்ம சரியில்லை, அதனால நம்மளால என்ன பண்ண முடியல? நம்ம சரியில்லை, அதனால பார்க்க முடியல. நம்ம சரியா இருந்தா, நம்முடைய கண் சரியா இருந்தா பார்க்க வேண்டியதை நம்ம பார்ப்போனே. நம்முடைய பார்வை சரியா இருந்தா, நம்முடைய நோக்கங்கள் சரியா இருந்தா, நம்முடைய தீர்மானங்கள் சரியா இருந்தா, நம்ம கொடுத்த ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனத்தை நம்மளால கண்கள் காணும்படியாய் ஆண்டவர் செய்வார், காணும்படியாய் செய்வார். வாக்குத்தத்தங்கள் ஒரு சில நேரம் நினைப்போம், 2 மாசம் ஆச்சு ஒண்ணுமே நிறைவேறல, 2 மாசம் ஆயிடுச்சு ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறல, அன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசின அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல, 2026 ஜனவரி 1ஆம் தேதி தான் ஆண்டவர் என் கூட தெளிவா பேசினார், நான் ஒப்பு கொடுத்தேன், ஆனா நிறைவேறல. நான் சொல்றேன் பார்க்கிற பார்வை சரியா இருந்தா, நம்முடைய நோக்கங்கள் சரியா இருக்குமே ஆனா, நம்முடைய தீர்மானங்கள் சரியா இருக்குமே ஆனா, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவா. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவா. உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்களை நிறைவேற்றுவா. ஆவியானவர் ஏன் இதை இப்படி சொல்றாருன்னு தெரியல, ஆனா நான் இதை எடுத்துட்டு வரல, இதை நான் எழுதி வச்சுட்டு வரல. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறது, உன் பார்வை, உன் நோக்கம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியான பார்வையா இருக்குமே ஆனால், சரியான பார்வையா இருக்குமே ஆனால், சரியான பார்வையா இருக்குமே ஆனால், உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், உனக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும். இன்னைக்கு என்ன தலைப்புல நம்ம தியானிக்க போகிறோம்னா, இழந்து போகாமல் இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இழந்து போகாமல் இருங்க, இழந்து போகாமல் இருங்க, இழந்து போகாமல் இருங்க. நான் வேகமாக என் கூட வரணும், ஆவியானவர் என்னை உந்தி தள்ளுகிறார். ஆவியானவரோடு சேர்ந்து நம்ம ஓடிட்டோம்னா, ஆவியானவர் என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்துக்கு நேரம் நம்ம ஓடிடலாம். சரிங்களா? வாசிக்கலாமா? வேதத்தில் நான் வேகமாக சொல்கிறேன். வேதத்தில் நிறைய பேர் கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றவைகளை என்ன பண்ணாங்க? இழந்து போனாங்க. இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பிதாவினிடத்திலிருந்து பெற்றவைகளை நான் ஒன்றையும் நான் என்ன பண்ணக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றவைகளை நான் ஒன்றையும் நான் இழந்து போகாதபடி கடைசி நாட்களில் நான் அதை என்ன பண்ணணும், எழுப்பணும். அது மனிதனாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை வரங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவர் எனக்கு பிதா கொடுத்த ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி, பிதா கொடுத்த எனக்கு அபிஷேகமா இருந்தாலும் சரி, ஒன்றையும் நான் இழந்து போகக்கூடாது, ஒன்றையும் நான் இழந்து போகக்கூடாது. வேதத்தில் அநேக பேருக்கு ஆண்டவர் அநேக கிருபைகளை கொடுத்தார். அநேக பேர்கள் அநேக காரியங்களை இழந்து போனார்கள். ஆனால் இந்த பகல் வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன்னையும் என்னையும் பார்த்து ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், உன் கையில கொடுத்ததை ஒரு நாளும் நீ இழந்து போகக்கூடாது. உன் கையில ஒரு ஆத்துமாவை ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்று சொன்னார், உன் கையில ஆண்டவர் ஒரு ஆத்துமாவுக்காக ஜெபம் பண்ணு சொல்லி ஒரு சீட்டை கையில கொடுத்திருப்பார் என்று சொன்னார், நீ அதற்கு உத்தரவாதம் எடுத்திருக்கிறாய். நீ அதற்கு உத்தரவாதம் எடுத்திருக்கிறாய். உன் குடும்பத்துக்காக நீ உத்தரவாதம் எடுத்திருக்கிற, உன் பிள்ளைகளுக்காக நீ உத்தரவாதம் எடுத்திருக்கிற, உத்தரவாதத்தை தருகிறேன்,
உத்தரவாதத்தை தருகிறேன். இப்ப பாருங்க, ஆண்டவர் கையில, இயேசு கிறிஸ்து கையில பிதா கொடுத்து அனுப்பியதை அவர் சொல்றாரு, மனப்பூர்வமா சொல்றாரு, அவர் வருகிற வரைக்கும் நான் அதை காத்து கொள்ளணும். அல்லேலூயா. அந்த ஆசை நமக்குள்ள வந்துடணும். அந்த ஆசை சொல்லுங்க வரணும். எத்தனை பேர் கையில ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி உத்தரவாதம் எடுத்து பாச கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. அல்லது நீங்க எத்தனை பேர் நான் அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்லி 2026 பொருத்தனை பண்ணி நீங்க எடுத்தீங்கன்னு தெரியல. ஆனா நான் சொல்றேன், பொருத்தனையில உங்களுக்கு கொடுத்த உத்தரவாதத்துல உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த கடைசி நாட்களில் அவர் வருகிறார். நாம் அவர்களை சேர்த்து எழுப்பணும். நமக்கு கொடுத்த உத்தரவாதத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்து நாம் அவர்களோட கூட போகும்படிக்கு அவர்களையும் எழுப்பி கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் அநேக பேருக்கு ஆண்டவர் உத்தரவாதத்தை அநேக காரியங்களை கொடுத்தா அநேக பேர் இழந்து போனாங்க. அதுல ஒரு மனுஷனை வேகமா இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். தாவீதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தாவீது அநேக காரியங்கள்ல ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டான். ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவருடைய கரத்திலிருந்து கிருபைகளை பெற்றுக்கொண்டான். ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆண்டவர் என்னெல்லாம் அவனுக்கு தேவையோ எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தார் என்று சொன்னால் தாவீதுக்கு என்ன பண்ணாரு? தாவீதுக்கு கொடுத்தார். தாவீதை குறித்து சொல்லணும்னா வேதத்திலே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய இதயத்துக்கு நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா நம்மளுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா நம்மளால என்ன பண்ண முடியல. தினமா இருக்கு, உங்களை குறைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய இருதயத்துக்கே நம்ம என்ன பண்ண முடியல. ஆண்டவரை விட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்களா வாழ முடியுதா? அட சொல்லுங்க. முடியும்னா முடியும் சொல்லுங்க. முடியலன்னா நான் உங்க வீட்டில் வந்து கேட்கவா போறேன்? முடியல. அப்ப பாருங்க, ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா நம்மளால என்ன பண்ண முடியல, வாழ முடியல. நம்முடைய ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்கிற பிள்ளைகளும் கணவன்மார் வந்து என்னுடைய தாய் வந்து பிள்ளைகள் வந்து சொல்றாங்க, என்னுடைய தாய் வந்து என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கிறாங்க. உங்களுடைய கணவன்மாரெலாம் வந்து சொல்றாங்க, என்னுடைய மனைவி என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறாங்கன்னு கேட்டா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம், நடந்துடுறோம். நம்முடைய மனைவிமார்கள் வந்து என்னுடைய கணவன்மார்கள் வந்து எனக்கு வந்து இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்களான்னு? சொல்ல மாட்டாங்கல்ல. சொல்லுவாங்களா? இவங்க இப்படி ஆட்டினாலும் பயப்படுறாங்க, இப்படி ஆட்டினாலும் பயப்படுறாங்க. இப்படி ஆட்டினாலும் அடி விழுகும், இப்படி ஆட்டினாலும் அடி விழுகும். போகட்டும். நான் சொல்றேன், ஒரு மனுஷனுக்கு ஏற்ற இருதயத்தை, ஒரு மனுஷனுக்கு ஏற்றவனாக நம்மளால என்ன பண்ண முடியல, இந்த பூமியில வாழ முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அங்க தாவீதை, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். இந்த பகல் வேலை நான் சொல்றேன், இந்த வாழுகிற இந்த ஒரு ஜீவியம், இந்த ஓடுகிற இந்த ஒரு பாதை, இந்த ஓடுகிற ஒரு நாள், நான் சொல்றேன் மனுஷனுக்கு யாருக்கு பிரியமா வாழணும் அவசியம் கிடையாதுங்க. உண்மையா சொல்றேன், மனுஷனுக்கு பிரியமா யாருக்கு, நான் என்னுடைய வாழ்க்கை அப்படிதான், தவறா நினைச்சுக்காதீங்க. யாரையும் வந்து நான் வந்து அவங்களுக்கு உண்மையா வாழ்ந்தாதான் எனக்கு சோறு கிடைக்கும், அப்படி இல்லை. என்ன படைச்சவர் என்ன உண்மையா வாழ்ந்தா போதும். அல்லேலூயா. நான் நேற்று கூட நைட்டு தம்பி நேற்று தான் ட்ரெயினில் வந்தாப்புல, நைட்டு வரும்போது அவனை கூப்பிட்டு வரும்போது நான் சொன்னேன் நான் யாருக்காகவும் ஜெபம் பண்ண, யார் முன்னாடியும் வந்து நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணக்கூடாது, காட்டக்கூடாது. அப்படி நான் ஜெபம் பண்ணுறதுனால எனக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது. அது காட்டுறன்னு எனக்கு அவசியமும் கிடையாது. காட்டுறன்னு எனக்கு அவசியமும் கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறத அந்த பரம பார்த்தா போதும். அவருடைய இருதயம் ஏற்றதா என்னுடைய ஜெபம் இருந்தா போதும். அவர் தூக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா தூக்கி வச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஒரு நாள் இறக்க மாட்டாரு. அப்போ நம்ம வாழுகிற இந்த ஒரு வாழ்க்கை யாருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழணும்னா தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நம்ம என்ன பண்ணணும், வாழணும். அதான் ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனை நான் என்ன பண்றேன், தேடுறேன். சாமுவேல்கிட்ட சொல்றாரு, அவருடைய சவுளுடைய ராஜ்ய பார அவருடைய சரியில்லை,
அரசாளுகிற அந்த தன்மை அவன் சரியில்லை, அவன் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கிறான். அதனால என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன நான் தேடுறேன், நான் தேடுறேன். இந்த பகல் வேளையில ஆவியானவர் இந்த பெலஸ்தா ஏஜி சபையை பார்த்து சொல்றாரு, இந்த சபைக்குள்ள என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன ஓ நான் தேடிக்கிட்டு இருக்கேன், நான் தேடிக்கிட்டு இருக்கேன், நான் தேடிக்கிட்டு இருக்கேன், நான் தேடிக்கிட்டு இருக்கேன், நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஓ ஆண்டவர் நீ ஒப்பு கொடுப்பானா, நீ ஒப்பு கொடுப்பனா, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா நீ மாறிட்டனா, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ரெட்டிப்பானதாய் மாறும், உனக்குள்ள இருக்கிற ராஜ்யம் மாறும், அது மேன்மையுடையதாய் மாறும், மேன்மையுடையதாய் மாறும், மேன்மையுடையதாய் மாறும். சாமுவேலை பார்த்து சொல்றாரு, எனக்கு என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனை நான் தேடுறேன், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனை தேடுறேன். நான் கொடுக்கிறதுல உண்மையா இருக்கணும், ஓ நான் கொடுக்கிற அபிஷேகத்துல அவன் உண்மையா இருக்கணும், நான் கொடுக்கிற வாக்குத்தத்தத்துல உண்மையா இருக்கணும், அவனுடைய கரத்துல கொடுக்கிற ஆசீர்வாதத்துல, ஓ அவனுடைய கரத்துல கொடுக்கிற நன்மைகள்ல என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி செய்கிறவனை. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த பெதஸ்தா ஏஜி சபையிலிருந்து அப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்களாக, அப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்களாக. இருதயத்துக்கு ஏற்றவர்களா நம்ம வாழணும், ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா நம்ம என்ன பண்ணணும், வாழணும். நேற்று ராத்திரி நான் படுக்கும்போது நான் ஒரு காரியத்தை யோசித்து பார்த்தேன். ஒரு 2 பேரும் இல்லை, கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா அல்லது புதுசாக திருமணமானவங்க இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அவங்க திருமணமான உடனே என்ன பண்ணுவாங்க, தனித்தனியாகவே போய் எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்க, தனியாக உட்காந்து தானே பேசுவாங்க. எல்லாரும் குடும்பம் கல்யாணம் முடிச்சோன்னா பாருங்க, நான் ஒரு கல்யாணம் என்னுடைய சொந்தத்து வீட்டுக்கு கல்யாணம் அப்போ போயிருந்தேன். அப்போது போயிட்டு நாங்கள் திருமணம்லாம் முடிஞ்சிட்டு அங்கே நைட்டு தங்குறோம். கீழே ஃபுல்லாக ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால, இப்போ என் தம்பி வந்திருந்தானு தெரியல, மாடியில் போய் நான் என்ன பண்ணேன், உட்காந்துருந்தேன். மாடியில் நானும் இன்னொரு பையன் என்னுடைய சபையிலேருந்து வந்து உட்காந்துருந்தோம். அப்படி உட்காந்துருக்கும் போது இவங்க 2 பேர் அங்கே என்ன பண்ணாங்க, மேலே தனியாக அவங்க 2 பேர், ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆகிருக்காங்கல்ல, அதனால அவங்க பேசுறதுக்காக வந்தாங்க. நான் என்ன பண்ணேன், நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு 2 பேர் என்ன பண்ணிட்டோம், இறங்கி வந்துட்டோம். இப்போ நேற்று ராத்திரி நான் யோசித்து பார்த்தேன், என்ன யோசித்து பார்த்தேன்னா, ஒரு புதிதான கணவன் மனைவி அவங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாறுவதற்கு அவங்க என்ன பண்றாங்க, பிரியப்படுகிற அந்த இருதயத்தை 2 பேரும் பகிர்ந்து கொள்வதற்காக பண்றாங்கன்னா, தனியா இருக்கிறத அவங்க என்ன பண்றாங்க, விரும்புகிறாங்களே. அது போலதான் ஆவியானவரும். என் மனைவி கிட்ட நான் பேசும்போது அவளோட எப்படி நான் தனியா பேசுறேன்னு நான் நினைக்கிறேனோ, அதே போல அவரோட பேசும்போது நான் தனியா பேசணும்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா, நான் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா மாறணும், இருதயத்துக்கு ஏற்றவனா மாறணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மனுஷனை பிரியப்படுத்தும்படியா ஓடுறோமே தவிர, மனுஷனை பிரியப்படுத்தும்படியா நம்ம பல காரியங்களை செய்கிறோமே தவிர, ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியா ஒரு நாள் ஒரு காரியத்தையும் செய்கிறதில்லை, ஒரு நாள் ஒரு காரியத்தையும் செய்கிறதில்லை. ஏன் நம்ம மனுஷனை பிரியப்படுத்தும்படியா ஓடுறோம்? ஏன் மனுஷனை நம்ம பிரியப்படுத்தணும்? ஏன் மனுஷனை பிரியப்படுத்தணும்? ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா இப்படி நடந்தா இப்படி இவங்ககிட்ட வாழ முடியும் அப்படிங்கிறதுனால மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக நம்முடைய வழியை நம்ம என்ன பண்ணிடுறோன்னா மாத்திடுறோம். தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறினவன், ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ்ந்தவன். ஒரு சில பதவி காலங்கள் அவனுடைய வாழ்க்கையில வந்த உடனே, ஒரு சில ஆசீர்வாதங்கள் வந்த உடனே அவனுடைய கிருபையை அவன் இழந்து போனான். ஏன் ஏற்றவனா வாழ்ந்தவன் திடீர்னு கிருபையை இழந்து போறான்னா, யாரோ ஒருவருக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு நினைக்கிறான் தெரியுமா? யாரோ ஒருவருக்காக நம்ம வழிமாறி வாழணும்னு நினைக்கிறான்ல. நான் சொல்றேன், யாரோ ஒருவருக்காக இந்த சபை வாழக்கூடாது. கர்த்தருக்கு ஏற்றவனா, கர்த்தர் பிரியப்படுகிற பாதையில அந்த அபிஷேகம் ஒன்னு அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், தேவனுடைய இருதயத்துக்கு இருந்தான். 2 வேதம் சொல்லுகிறது தேவனால் தெரிந்து கொள்ள
ஒரு பாத்திரம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். 3 அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 1 சாமுவேல் 16:13 வாசிக்கிறோம். இருதயத்துக்கு ஏற்றவனை தேடினார் என்று சொல்லி 1 சாமுவேல் 13:14 வாசிக்க முடியும். 4 மேய்ப்பனுடைய இருதயம் அவனுக்குள்ள இருந்தது. ஏன் என்று சொன்னால் அவன் நல்ல ஆடுகளை மேய்க்கிறவனா இருந்தபடினாலே தன்னுடைய ஆடுகளுக்காக எவ்வளவு தூரம் அவன் அக்கறைப்பட முடியும், அவ்வளவு தூரம் அவன் என்ன பண்ணானா அக்கறைப்பட்டான். அவ்வளவு தூரம் அவன் என்ன பண்ணா பிரயாசப்பட்டான். அவனுக்கு தெரியும் சிறு வயதிலிருந்து ஆடுகளை மேய்க்கிறதுனால அவனுக்குள்ள இருந்த அந்த வைராக்கி, அந்த 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 என்ன சொல்றது, அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நடந்ததுன்னா அவனுக்குள்ள அந்த மேய்ப்பனுடைய இருதயத்தை கொடுத்தது. மேய்ப்பனுடைய இருதயத்தை கொடுத்தது. நான் சொல்றேன் அவனுக்குள்ள இருந்த அந்த மேய்ப்பனுடைய இருதயம், அந்த பாரம், ஒரு ஆடு தொலைந்து போனாலும் சரி, ஒரு ஆடு விட்டு வெளியே போனாலும் சரி, ஒரு ஆடுக்காய் அவன் பிரயாசப்படுகிற இருதயம், ஒரு ஆடுக்காய் அவன் பண்ணுகிற காரியங்கள், அவன் அந்த ஒரு ஆடை மீட்கும்படியா அவன் பிரயாசப்படுகிற காரியங்கள், அவன் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே மேய்ப்பனுடைய இருதயமா இருந்தது. மேய்ப்பனுடைய இருதயமா இருந்தது. நான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படின்னு தெரியுமா, ஒரு மேய்ப்பனுடைய இருதயம் நமக்குள்ள வர்றது அவ்வளவு சீக்கிரமா வந்துடாது. ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு, ஒரு குடும்ப தலைவனுக்கு அந்த இருதயம் வர்றதுக்கு வேகமா அவ்வளவு நாட்கள் சீக்கிரமா என்ன பண்ணிடாது. அண்ணே வந்துருமானே, நம்ம கல்யாணம் முடிச்சு சொன்ன நமக்கு குடும்பம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த குடும்பத்தை நடத்துவதற்குரிய பக்குவம் உடனே வந்துருமானே? வராது. அவ்வளவு பாடுகள், அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு கஷ்டங்களை பட்டு, அவ்வளவு நிந்தைகள், அவமானங்களை பட்டு, அவ்வளவு துயரங்கள் கண்ணீரை வடிச்ச பிறகு பக்குவப்பட்டு தான் ஒரு குடும்ப தலைவனுடைய இருதயம் என்ன பண்ணும் வரும். இப்போ இங்க மேய்ப்பனுடைய இருதயம் வருதுன்னா அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ணிடாது, வந்துடாது. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல தடி எடுத்தவன்லாம் அது என்ன பழமொழி சொல்லுவாங்க, தண்டல்காரனானா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உலகம் என்ன பண்ணிட்டுனா மாறிட்டு, அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உலகம் என்ன பண்ணிட்டு மாறிட்டு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஒரு நாளும் நம்ம பக்குவப்படாம ஒரு நிலைமைக்கு நம்ம வரணும்னு நினைவக்கூடாது. ஆமேன். வராது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்ம அப்படி என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. நான் யோசித்து பார்த்தேன், சின்ன வயசுல இருந்து ஆடுகளை மேய்க்கிறான். எத்தனை ஆடு காணாம போயிருந்திருக்கும், எத்தனை ஆடு வழி மாறி போயிருந்திருக்கும். ஆரம்பத்தில் எத்தனை ஆடுகளை இவன் எத்தனை ஆடுகளை தொலைச்சிருந்திருப்பான். யோசித்து பாருங்களேன். ஆடுகளை மேய்ச்சி கொண்டு போறான். போகும்போது ஏதோ ஒரு 2 ஆடு தொலைஞ்சு போயிட்டுன்னா அவனுடைய இருதயம் எவ்வளவு கலங்கி இருக்கும், அவனுடைய இருதயம் எவ்வளவு அழுது இருக்கும், அவனுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஒரு ஆடு அவன் வளர்த்து கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டிருந்திருப்பான். ஒரு ஆடு அவன் கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்திருப்பான். எவ்வளவு பிரயாசங்கள், எவ்வளவு செலவு பண்ணியிருந்திருப்பான். அந்த ஆட்டுக்காக எவ்வளவு விலைக்கிரயங்கள் அவன் செலுத்தியிருந்திருப்பான், எவ்வளவு மணிகளை அவன் செலுத்தியிருந்திருப்பான். நான் சொல்றேன் ஒரு மேய்ப்பனுடைய இருதயம் ஆடுகளுக்காக பிரயாசப்படுமையானால், இழந்து போனவைகளுக்காக ஒரு மேய்ப்பனுடைய இருதயம் பிரயாசப்படுமையானால், இந்த பகல் வேளையில் தாவீது சிக்லாக்கின் அனுபவத்தில் இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டான் அல்லவா 1 சாமுவேல் 30, ஓ ஆண்டவரே, அமலேக்கியர் என்னுடைய ஜனங்களையும், என்னுடைய குடும்பத்தையும், என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போயிட்டானே, மறுபடியும் நான் பெற்றுக்கொள்ளுவேனா? மறுபடியும் திரும்ப நான் அதை பெற்றுக்கொள்ளுவேனா? மறுபடியும் அவன் இந்த தண்டை பின்தொடர்ந்தால் அதை பிடிப்பேனா? அந்த இருதயம் நமக்குள்ள வந்துட்டுனா போதும். ஆண்டவர் சொன்னார் நீ போ பிடிப்பத. மேய்ப்பனுடைய இருதயம் இருந்தது. 17:34 36 அதிகாரம் வரைக்கும் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 5 சத்துருவை எதிர்க்கிறதுக்கு தைரியம் கொண்டவன் தான் இவன்.
எவ்வளவு பெரிய சத்துரு வந்தாலும் அவனுக்கு தெரியும் நம்மளால எதிர்க்க முடியும். ஆடுகள் மேய்க்கும் போது சிங்கம் வந்த போதே சிங்கத்தின் வாயை என்ன பண்ணான், 2 கிழித்து போட்டவன் இவன். ஏன்னா அவ்வளவு அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்தது. 6 எவ்வளவு அவனுக்குள்ள மன அழுத்தம் வந்தாலும், எவ்வளவு பிரஷர் வந்தாலும் தேவனுக்காய் நிற்பதில் வைராக்கியம் பாராட்டினவன். வராது. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னு சொன்னா ஆமேன் வந்திருக்கும். வருதுல்ல, தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு நிக்கணும். நம்முடைய வீட்டில் எவ்வளவு பிரஷர் நமக்கு வந்தாலும், நம்ம வீட்டில இருந்து யாருமே சபைக்கு போகக்கூடாது, ஆண்டவரை தேடக்கூடாதுன்னு சொன்னாலும் அந்த மன அழுத்தத்தின் மத்தியில் கர்த்தருக்காக நிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் டிவோர்ஸுக்கு என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணவே கூடாது. யாராவது இருப்பீங்கன்னா அப்படிப்பட்ட மனநிலை இருக்குன்னா இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட மனநிலை மாற. ஒரு நாள் அப்ளை பண்ணக்கூடாது. போராடணும். தாவீதுக்கு இருந்த மன அழுத்தம்லாம், யோபுக்கு இருந்த மன அழுத்தம்லாம் பயங்கரம். யோபுக்கு இருந்த, நான் வேதத்தில் அடிக்கடி சொல்ற காரியம், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துக்கு இருந்த மன அழுத்தத்தை காட்டில் பழைய ஏற்பாட்டில் யோபுக்கு இருந்த மன அழுத்தத்தை காட்டில நமக்கு ஒருத்தருக்கும் கிடையாது. யோபு மாதிரிலாம் நம்ம நின்னா நேரம் சபையா ஆண்டவரா அப்படின்னு சொல்லி தூக்கி தூர போட்டு எங்க என்ன பண்ணியிருந்திருப்போம், போயிருந்திருப்போம். ஒரு நாள் சண்டைக்கே நம்ம ஆண்டவரை எவ்வளவு தூரத்துக்கு பேசுறோம் தெரியுமா? ஆமேனா? ஒரு நாள் சண்டைக்கேவும் ஆண்டவரை எவ்வளவு தூரம் நம்ம தூஷிக்கிறோம் தெரியுமா? ஒரு நாள் சண்டைக்கேவும், ஒரு நாள் சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். ஒன்று யாரோ ஒருவர் தெரியாமல் பண்ணிட்டீங்க, அதில் வர்ற வாக்குவாதத்துக்கு ஆண்டவரை நம்ம எவ்வளோ தூரம் தூஷிக்கிறோமா? நான் சொல்கிறேன், அந்த பாடுகள் மத்தியிலும், அந்த மன அழுத்தத்தின் மத்தியிலும் நீ கர்த்தருக்காக நீ நின்னுட்டனா உனக்கு இருக்கிற உக்கிரகானத்துவத்தில் உனக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதத்தை நீ மறுபடியும் கட்டி எழுப்புவ. உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் நீ இழந்து போவதில்லை. இவன் மன அழுத்தத்தில் என்ன பண்ணானோ அதுலேயும் நேர்மையா இருந்தான். 1 சாமுவேல் 24:6. அடுத்தது 7வது, இஸ்ரவேலின் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 2 சாமுவேல் 5:4. நல்ல ஆராதனை செய்கிறவன். 2 சாமுவேல் 6:14. ஏன் நான் இதை வேகமாக சொல்லிட்டு போறேன்னா, இதை ஒரு தாவீது எப்படி இருந்தான், எப்படி இழந்தான்ங்கிறத தான் சொல்றதுக்காக தான் சொல்றேன்னா, அடுத்த போதிக்கு வேகமாக நம்ம போவோம். ஆராதனை வீரன், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை பெற்றவன். 2 சாமுவேல் 7:16. இவை எல்லாவற்றிலும் 10வது என்ன தெரியுமா? ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான பாயிண்ட். இந்த 10வது காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இந்த கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் இழந்து போனான். நல்ல ஆராதனை செய்யறான், நல்ல பாட்டு பாடுறான், நல்ல போராடுறான். கர்த்தருக்காக அவ்வளவு வைராக்கியமா நின்ற ஒருவன், அவ்வளவு வேதனைகள் மத்தியிலும், அவ்வளவு பாடுகள் மத்தியிலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், சத்துரு எத்தனை காரியங்களை பண்ணினாலும் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு நின்ற ஒருவன் இழந்து போனான். நான் வேகமாக அந்த காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 7 காரியம் எழுதிட்டு வந்திருக்கிறேன். எவ்வளவு வேகமாக நான் அதை சொல்லி முடிக்கணுமோ சொல்லி அந்த 7 காரியங்களை முடித்து நம்ம தியானித்து விட்டு நம்ம கடந்து வாசிங்க. முதல்ல அவன் இழந்தது என்ன தெரியுமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. முதலாவது இந்த இடத்துல சொல்றான், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு என்ன பண்ணும், இறங்கும். ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்துல கிருபை வேணும் அப்படின்னு கேட்குறான்னா, அவனுக்குள்ள இருந்த கிருபை அவன் என்ன பண்ணிட்டான், இழந்துட்டான்.
இழந்துட்டான். அவன் பாவம் செய்தபடியினாலே இவன் முதலாவது என்ன பண்றான்னா, நல்ல ஒரு ஆராதிக்கிற ஒரு ஆராதனை வீரன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் வேறுபிரிக்கப்பட்டவன். இன்னும் ஒருபடி மேலே போனா நம்ம முதலாவது தியானித்த போது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ்ந்தவன் இங்க முதலாவது கிருபையை என்ன பண்ணிட்டான்னா இழந்து போயிட்டான். அதனாலதான் கேட்கிறான், ஆண்டவரே உங்க கிருபையை எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்கப்பா, உங்க கிருபையை எனக்கு தாருங்க ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. ஓ, இந்த பகல் வேளையில நாம் கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியா, நாம் இழந்து போன கிருபையை புதுப்பிக்கும்படியாய், ஓ ஆண்டவர் இந்த விசேஷித்த இந்த நல்ல ஆளில ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய கிருபை எத்தனை பேத்துக்கு வேணும், ஆண்டவருடைய தயவு எத்தனை பேத்துக்கு வேணும். சங்கீதக்காரனாகிய தாவீது கேட்கிறா, உங்க கிருபையை ஆண்டவரே எனக்கு தாரும். யோசித்து பாருங்களேன். நல்ல அபிஷேகம் பெற்றவன், நல்ல ஆராதனை வீரன், நல்ல வைராகியவன், அவ்வளவு கிருபைகள். அவனை பாடுனா சத்துரு பாடத் தொடங்குவான், அவன் பாடுனா சத்துரு வெளியேறுவான். ஓ, அவ்வளவு வைராக்கியமாய், அவ்வளவு நல்லவன் ஆராதனை வீரன், இவ்வளவு பெரிய கிருபை பெற்றவன். ஒரு பாவம் செய்தபடினாலே கிருபை என்ன பண்ணிட்டான், இழந்து போயிட்டா. அது 51 கேட்கிறான், உங்க கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் சொல்றேன், நம்ம ஒரு நாளும் கிருபையை என்ன பண்ணக்கூடாது, இழந்து போகக்கூடாது. அப்படி இந்த பகல் வேளை நீ போயிருப்பா என்று சொன்னால், அப்படி நீ ஏதோ ஒரு பாவம் செய்த ஆண்டுடைய கிருபையை இழந்து போயிருப்பனா, இன்னைக்கு நான் சொல்றேன், மறுபடியும் அந்த கிருபையை நீ பெற்றுக்கொள்ளணும், மறுபடியும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், மறுபடியும் அந்த கிருபையை ஆண்டவர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். அதற்குத்தான் இந்த பகல் வேளையில உன்னை இன்னைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நான் சொல்றேன், ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த பகல் வேளை, இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல நானும் இங்கே வந்திருக்கிறேன், நீயும் இங்கே வந்திருக்கிறார். அந்த கிருபையை புதுப்பித்துக் கொள்ளுவோம், பெற்றுக்கொண்ட கிருபையை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இழந்து போகக்கூடாது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபை, ஒவ்வொரு கிருபையும் விலையேற பெற்றது. பாடல் பாடுவதற்கு கிருபை கொடுத்தார்னா அது விலையேற பெற்றது. ஒரு சிலருக்கு ஜெபிக்கிறதுக்கு கிருபை கொடுத்தார்னா அது விலையேற பெற்றது. ஒரு நாள் இழந்து போயிடாத. நம்ம ஒரு நாள் இழந்து போயிடவே கூட. அநேக நேரங்கள்ல நம்ம பாடல் பாடுவதற்கு கிருபையை கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்னா வாயை கட்டிக்கிட்டு தான் நம்ம என்ன பண்றோம், அப்படித்தானே இருக்கிறோம். ஒரு சில பேத்துக்கு நல்லா செபிப்பதற்கு கிருபை இருக்கும், நல்லா கவனிங்க. நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளணும். இன்னும் ஒரு படி உங்களுக்கு ஆழமா கூட நான் விளக்க விரும்புகிறேன். எப்படின்னா, நீங்க நன்றா கவனிங்களே, யாருக்கு பாடல் பாட கிருபை இருக்குதோ அவங்களாம் பாட்டு ஆராதனை முடிஞ்சுதான் உள்ள வருவாங்க. உண்மைதானே பாஸ்டர்? சத்துரு கரெக்டா பிளான் பண்ணுவான். பாடல் பாடுறதுக்கு நல்ல கிருபை இருக்கும், அவரை மாதிரி யாருமே என்ன பண்ண முடியாது, பாட முடியாது. 12 மணி நேரம் 10 மணி நேரம் பாட்டு ஆராதனை இருக்கு பாஸ்டர், துதி ஆராதனை, பிரதர் வந்துருங்க அப்படின்னு சொன்னோம்னா அன்னைக்கு தான் அவருக்கு வேலையை கொடுத்து அங்க உட்கார வச்சிருப்பான். நல்ல பாடுறதுக்கு நல்ல கிருபை இருக்கு, சிஸ்டர் கொயர்ல நிக்கணும் வந்துருங்க அப்படின்னா அன்னைக்கு தான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு அவங்க லேட்டா வருவாங்க. அல்லது அன்னைக்கு தான் அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, அதனால அவங்க லேட்டா வருவாங்க. நீங்க நல்லா கவனிங்களேன், ஜெபிப்பதற்கு ஒரு மனிதனுக்கு நல்ல கிருபை இருக்கும். அந்த மனிதனை போல யாராலும் ஜெபிக்க முடியாது. அவ்வளவு போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா என்னைக்கு உபவாச கூட்டம் நடக்குதோ அன்னைக்கு அவங்க ஆப்சென்ட், தூக்கிடுவான். நான் சொல்றேன், தூக்கிடுவான். கிருபை ஒரு நாள் நம்ம இழந்துடக்கூடாது. ஒரு நாள் இழந்துடக்கூடாது. தேசத்துக்காக 12 மணி நேரம் போராடுவோம் நம்ம சபையில வாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்க சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யார் முதல்ல கைதுக்குவாங்கன்னா அவங்க தான் கைதுக்குவாங்க. நான் வந்துடுறேன் பாஸ்டர். ஏன்னா அவங்களுக்குள்ள இருதயம் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற கிருபை என்ன பண்ணுதுன்னா, நீ ஜெபிக்க போகணும்னு சொல்லுது. ஆனா வீட்டுக்கு போன உடனே அந்த 12 மணி நேரம் இந்த ஜெபம் வரும் பொழுது பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா, அன்னைக்குன்னு பார்த்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அனுப்பிச்சிருவான். ஜெபெல்லாம் முடிய போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கடைசி அந்த ஜெபம் முடிய போகும்போது தான் வருவாங்க. அந்த ஜெபம் முடிய போகும்போது தான் வருவாங்க. அப்போ என்ன பிரயோஜனம்? காணிக்க பாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? பாடல் தெரிஞ்சவங்க தானே தேவை, ஜெபிக்கிறவங்க காணிக்க பாட்டுக்கு தேவையில்லை.
ஜெபிக்கிறவர்கள் ஜெபத்துக்கு தேவை, பாடல் பாடுகிறவர்கள் பாடல் ஆராதனை நடத்துவதற்கு தேவை. அந்த கிருபையை சபை இழந்து போகக்கூடாது, இழந்து போகக்கூடாது. ஒரு நாள் கிருபையை ஒரு நாள் நம்ம இழந்து போயிடக்கூடாது. நல்ல ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சங்கீத பகுதியை வியாக்கியானம் பண்ணி பேசுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருப்பாரு. இவங்க கரெக்டா அந்த செய்தி வேலைக்கு தான் வருவாங்க. இன்னொன்னு ஒரு படி மேல போறேனே, கொடுப்பதற்கும் ஆண்டவர் கிருபையை வச்சிருந்திருப்பாரு. ஒருவேளை அவர்களும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நல்ல கிருபையை வைத்து கொண்டு ஆமேன் போடும்போது தான் வருவாங்க. வராது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைங்க, உண்மைங்க. நீங்க யோசித்து பாருங்களேன், உங்களுக்குள்ள ஒரு கிருபை இருக்கும்ல, உங்களுக்குள்ள ஒரு கிருபை. இந்த சகோதரி வந்து நல்ல பாட்டு பாடுறாங்க, இந்த தங்கச்சி பாட்டு பாடும்போது நீங்கள் யோசித்து பாருங்களேன், என்னைக்காவது முக்கியமாக நிறுத்தி நீ பாட்டு நடத்தணுமான்னு சொல்லி சொல்லும்போது, பாசமாக சொல்லும்போது, இவங்க தான் அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு வேலை வந்து லேட்டாக வருவாங்க. குறைவா சொல்கிறேன் நினைக்காதீங்க. சத்துரு விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். எவனை அந்த கிருபையிலிருந்து பிரித்தெடுக்கணும் என்று சொல்லி சத்துரு வகை தேடி கொண்டிருக்கிறான். நான் சொல்றேன், நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு, நமக்குள்ள இருக்கிற அந்த கிருபையை வைத்துக்கொண்டு தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் வாழும்படி அந்த கிருபையை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொண்டே இருப்போம். அல்லேலூயா. இப்போ முதலாவது இங்கே இவன் என்ன பண்ணிட்டானா, பாவத்தை செஞ்ச உடனே, இவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்ச உடனே, தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தவன் பாவத்தை செய்த உடனே தேவனுடைய கிருபையை அவன் என்ன பண்ணிட்டான் சொல்லுங்க, இழந்து போயிட்டான். இப்ப பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கிருபையை இழந்துடாதீங்க, கிருபையை இழந்துடாதீங்க. கிருபையை அவன் இழந்து போனான் முதலாவது. ரெண்டாவது சங்கீதம் 32:3-4 வாசிங்க வேகமா. சங்கீதம் 32:3-4. இங்கே சொல்றான், என்னுடைய எலும்புகள் 4வது வசனத்தை வாசிங்க. போதும். இந்த இடத்துல பாருங்க, அவனுடைய எலும்புகள்லாம் என்ன பண்ணிட்டான், என்ன பண்ணிட்டு நம்முடைய எலும்புகள் வந்து உலர்ந்து போயிடுச்சு. நமக்குள்ள ஒரு பலன் இருக்காது தெரியுமா? ஆமாவா இல்லை? தைரியமா இருக்கீங்களோ? தைரியமா இருக்கீங்களோ? பலன் நல்லா இருக்கோ? பலன் நல்லா இருக்கோ? அப்ப நான் ஒன்று சொல்றேனே, பாஸ்டரை கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரு 100 டிராக்ஸை கொடுத்து நடக்க விடுவோமா? எலும்பு உலர்ந்துருச்சுன்னா, எலும்பு உலர்ந்து போயிடுச்சுன்னா அதுக்கு பலன் இல்லை, அதுக்கு பலன் இல்லை. இங்க அவனுக்கு அதான் நடக்குது. சொல்றான், அந்த வசனத்தை வாசிங்க. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதல்னாலே. பாருங்க, அவன் ஒவ்வொரு நாளும் கிருபையை இழந்து போனதுனால அவன் கிருபை இருக்கும்போது அவன் பாடுவான், ஆராதிப்பான், தேவ புருஷன் அவனை மூட. அவ்வளவு பலனா அவன் நின்றான். ஒரு மனுஷனால சிங்கத்தின் வாயை கிழிக்க முடியும், அவனுக்கு பலன் இருந்திருக்கும். அவ்வளவு பலனை பெற்றிருந்த ஒருவன், அவ்வளவு பலனை பெற்றிருந்த ஒருவன் இங்க சொல்றான், என் எலும்பெல்லாம் வளர்ந்து போயிருச்சு ஆண்டவர், என் எலும்பெல்லாம் வளர்ந்து போயிடுச்சு, எனக்கு பலன் குன்றி போயிற்று, எனக்கு பலன் இல்லாமல் போயிற்று. நான் சொல்றேன், ரெண்டாவது அவன் இழந்தது என்ன தெரியுமா? பலனை இழந்து போனான். பாவம் வரும் என்று சொன்னால் ரெண்டாவது ஒரு மனிதன் பலனை இழந்து போகிறான். அந்த சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீ பலனை ஒரு நாள் இழந்து போகக்கூடாது, பலனை ஒரு நாள் இழந்து போகக்கூடாது, பலனை ஒரு நாள் இழந்து போகக்கூடாது. கிருபையை இழந்து போகாத. கிருபையை இழந்துட்டனா எலும்பு உலர்ந்து போகும், எலும்பு உலர்ந்து போகும். எலும்பு உலர்ந்து போயிருச்சுன்னா பலன் இல்லாமல் போகும், பலன் இல்லாம போயிடும், பலன் இல்லாம போயிடும், பலன் இல்லாம போயிடும். நீங்க என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? என்னைக்காவது நம்ம ஆண்டவருக்கு விரோதமா ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணின உடனே ஒரு காலத்துல நல்ல வல்லமையா நின்ற நம்ம பின்னாடி நம்மளால வல்லமையா நிற்க முடியாது தெரியுமா?
யோசித்து பார்த்துருக்குறீங்களா? ஒரு போராட்டம் வந்தோடனே ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டோன்னா, இன்னும் நான் ஒருபடி உங்களுக்கு ஆழமாக சொல்கிறேனே, ஷார்ட்கட்டில் முன்னேறணும்னு சொல்லி, அதாவது குறுக்கு வழியில் நம்ம முன்னேறணும்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற வேண்டிய நன்மையை பெறாமல் எப்படியாவது குறுக்கு வழியில் போகணுன்னு சொல்லி மாந்திரிகங்களை அல்லது தவறான பாதையில் போய் நம்ம நின்றுட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், நம்முடைய பலன், நம்ம அந்த பாவத்தின் நிமித்தம் நம்முடைய பலன் குன்றி போகும். பலன் என்ன பண்ணும்? குன்றி போகும். பலனே இருக்காது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் போதும் அப்படின்னு சொல்லி தேவனுக்காய் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அவ்வளவு வல்லமையா ஜெபம் பண்ண நம்ம, அவ்வளவு வல்லமையா அவ்வளவு வைராக்கியமா ஜெபம் பண்ண நம்ம, இன்னைக்கு ஒரு குறுக்கு வழியில போகணும்னு சொல்லி ஒரு பாவத்தை செஞ்சது நிமித்தமாக நம்மளால ஜெபம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சபைக்கு வந்தாலும் ஜெபம் பண்ண முடியாது. தெரியுமா? அனுபவிச்சிருக்கீங்க? சரி போகட்டும், அனுபவிச்சிங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம பாவத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா, முதலாவது ஒரு மனிதன் கிருபையை இழந்து போவான். அபிஷேகம் பெற்றவனாக இருந்தாலும் சரி, நல்ல ஆராதனை வீரராக இருந்தாலும் சரி, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தாலும் சரி, பாவத்துக்கு ஒரு மனிதன் இடம் கொடுப்பானே. ஆனால் பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா, தாவீதுக்குள்ள இருந்த கிருபை போனது போல நமக்குள்ள இருக்கிற கிருபையும் போகும். கிருபை போயிருச்சுன்னா பலன் போகும். பிற நம்மளும் கதற வேண்டியதுதான். பலன் போயிருச்சுன்னா அவ்வளோதான், நம்ம சோழி. அதோட என்ன பண்ணிட்டு உட்கார முடியாது, ஆலயத்துக்கு வர முடியாது, நடக்க முடியாது. உண்மையை நான் சொல்கிறேனே, நமக்கு பலன் இல்லைன்னா கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ண முடியாது. அதாவது நான் இன்னும் உங்களுக்கு ஒருபடி நான் ஆழமாக கூட சொல்கிறேனே, நம்ம அவ்வளோ பெரிய என்ன சேர்த்து தான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நம்ம அவ்வளோ பெரிய ஆட்களும் கிடையாது. ஏன் ஒரு பலவீனம் வந்த உடனே இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சபையில் ஆராதனையில் பங்கு பெறுவதற்கு. இன்னைக்கு எத்தனை பேர் காய்ச்சல் தலைவலின்னு வீட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, தெரியும். ஏன் ஒரு சில நேரங்களில் நம்மளே அப்படி ஒரு தலைவலி வந்த உடனே, ஒரு காய்ச்சல் வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? வீட்டில் சொல்லுங்க, வீட்டில் தானே இருக்கோம். நான் என்ன சொல்கிறேன், அந்த பலவீனத்தை மேற்கொண்டு இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொல்லி நம்ம சபையிலே உட்காந்துருக்குறோம். எத்தனை பேர் அப்படி உட்காந்துருக்குறீங்க? எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடுங்க. இன்னைக்கு அந்த ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆவியானவரும் பார்க்கணும், பாஸ்டரும் பார்க்கணும், யாரெல்லாம் உண்மையாக இருக்கீங்கன்னு. கண்களை மூடுங்க. எனக்கு என்ன பலவீனம் வந்தாலும் சரி, எனக்கு என்ன போராட்டம் வந்தாலும் சரி, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஏன் பலவீனத்தின் மத்தியில் நான் ஆண்டவர்கிட்ட ஓடி வந்திருக்கிறேன்னு சொல்கிறேன். உண்மையாக தான் சொல்லணும். உண்மையை மாத்திர கை உயர்த்தணும். அவங்க மாத்திர கைகளை உயர்த்தி, இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் என்னை நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் என்னை நிரப்பும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. நான் சொல்றேன், பலனை இழந்தாலும் இந்த ஆராதனை நமக்கு வேண்டும். பலனை இழந்தாலும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டும். மூன்றாவது
51:10 வாசிங்க சங்கீதம். அவங்க கேட்குறான், சுத்த இருதயத்தை எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுத்துருங்க ஆண்டவரே. நிலைவரமான ஆவி எனக்கு என்ன பண்ணுங்க, புதுப்பியும். இல்லை முதல் பகுதியை மாத்திரம் எடுத்துக்கிறோம், கடைசி பகுதியை கடைசியாக நம்ம தியானிப்போம். முதல் பகுதியில் அவன் கேட்குறான், சுத்தமான ஒரு இருதயத்தை எனக்கு தாரு ஆண்டவரே, சுத்தமான இருதயத்தை. இப்ப பாருங்களேன், ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வந்துருச்சுன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஒன்று வந்துருச்சுன்னா, அவன் மூன்றாவது இழந்து போகக்கூடியது என்ன தெரியுமா? சுத்த இருதயம். சுத்த இருதயம், சுத்த இருதயம். நீங்க யோசித்து பாருங்களேன், உலகம் நம்மளை ஆட்கொண்டுருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், உலகம் நம்மளை ஆட்கொண்டுருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், நம்முடைய சிந்தை ஒவ்வொன்றுமே உலகத்துக்குரியவைகளாக தான் இருக்கும். புரியல, உங்களுக்கு புரியாது. உலகம் நம்மளை ஆளத் தொடங்கிருச்சுன்னா, உலகம் நம்மளை ஆளத் தொடங்கிருச்சுன்னா, நம்முடைய சிந்தை ஒவ்வொன்றுமே உலகத்துக்குரியவைகளாக தான் இருக்கும். உலகத்துக்குரியவைகளாக தான் இருக்கும், உலகத்துக்குரியவைகளாக தான் இருக்கும். அடுத்த நாளைய தினத்துக்கு என்ன செய்வோம்? நம்முடைய குடும்பம் என்ன செய்ய போகிறது? என்னுடைய குடும்பம் இப்படி இருக்குது, என்னுடைய கணவன் இப்படி இருக்கிற, பிள்ளைகள் இப்படி இருக்கிறது, என் பிள்ளைகளை குறித்து கலப்பல, என் பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்கிறாங்களே, ஓ அடுத்து என் குடும்பம் முன்னேறிடாதா, அடுத்து என் குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்துடாதா, இத்தனை பேர் இவ்வளவுக்கு எதிராக என் குடும்பத்துக்கு விரோதமா பேசுறாங்க, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பேசுறாங்களே, என் குடும்பம் இதுல இருந்து முன்னேறி வந்துடாதா? வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாளைய தினத்தை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீர்கள். இப்போ ஏன் அந்த கவலை வருது நமக்கு? ஒரு மனுஷனுக்குள்ள ஏன் கவலை வருது? பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா, சுத்த இருதயம் இல்லாம போயிருச்சுன்னா, அவனுக்கு உலகத்தை குறித்ததான கவலை வருது. ஒரு நாளாவது நம்முடைய பக்கத்து வீட்டில் ரசிக்கப்படாத யாரோ ஒருவர் இருக்கிறாங்களே, அவங்களுக்காக நம்முடைய இருதயம் பாரப்பட்டு, அவங்களுக்காக நம்முடைய இருதயம் ஒரு கண்ணீர் வெடித்து ஜெபித்து இருக்கிறதா? அவங்களுக்காக நம்முடைய இருதயம் இந்த குடும்பம் கர்த்தருக்குள்ள வரணுமே, இந்த குடும்பம் நான் ஏற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை, நான் பெற்றுக்கொண்ட அந்த சமாதானத்தை, நான் பெற்றுக்கொண்ட அந்த அந்த மகிமையை இந்த குடும்பம் பெற்றுக்கொள்ளணுமே நினைச்சிருக்கிறோமா? நினைச்சதில்லை. அநேக நேரங்கள்ல நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? அநேக நேரங்கள்ல சபையிலிருந்து ஒரு ஜெப குறிப்பு சொன்னா கூட அது அந்த நேரம் மாத்திரம் ஏதோ ஒரு கடமைக்கு ஜெபித்துக் கொண்டு போகிறவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். உண்மைதான். ஒரு ஜெப குறிப்பு சொன்னா, ஒரு காலத்துல போராடி ஜெபித்தன்னா, ஒரு காலத்துல அந்த ஜெப குறிப்புக்காக வல்லமையாய் நின்றன்னா, அந்த சுத்த இருதயம் இல்லாததுனால, தேவன் விரும்புகிற அந்த இருதயம் இல்லாததுனால சொல்லிட்டாங்களே அப்படின்னு சோம் பண்றோம். சோம் பண்ணிட்டு போயிடுறோம். யாருக்கு நடந்தா என்ன, நடக்கலனா என்ன? நான் சொல்றேன், சுத்த இருதயம் நமக்கு வேணும், சுத்த இருதயம் வேணும். வாலிப பிள்ளைகளுக்குள்ள அந்த இருதயம் வந்துருச்சுன்னா, நீ ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமானதை சிந்திக்க தொடங்குவ, ஒவ்வொரு நாளும் சுத்தமானதை சிந்திக்க, ஒவ்வொரு நாளும் சுத்தமானதை நீ பேச தொடங்குவோம். சுத்த இருதயம் வந்துருச்சுன்னா, நம்ம பக்கத்து வீட்டில் உட்கார்ந்து பேசும்போது யாரோ ஒருவரை குறித்து குறை சொல்லும் போது கூட நம்ம காது கொடுத்து கேட்க மாட்டோம். ஏன் தெரியுமா? நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறதுனால அவங்க பேசுகிறத நம்ம ஒரு நாள் செவி சாய்க்க மாட்டோம். அந்த இடம் வேணான்னு சொல்லி சுத்த இருதயம் இருக்கிறவர்கள் அந்த இடத்தை விட்டு என்ன பண்ணிடுவாங்க? சுத்த இருதயம் எங்க போச்சு? இந்த சுத்த இருதயம் எங்க போச்சு? ஒரு காலத்துல பக்கத்துல வீட்டுல இருக்கிற அக்கா அவங்க கணவனை குறித்து குறை சொல்லும் பொழுது அந்த சுத்த இருதயத்தை பெற்றுக்கொண்ட நாம், கவலைப்படாதீங்க, எப்படியாவது ஆண்டவர் மாற்றுவா, சபைக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, நான் ஜெபம் பண்றேன் சொன்ன இருதயம் இன்னைக்கு அவனா அப்பா அவனை விட்டு தள்ளி விட்டுரு. உண்மையாவே சொல்றேனே, எனக்கு இந்த டிவோர்ஸ்ங்கிற வார்த்தை, இந்த தள்ளி விட்டுருங்கிற வார்த்தையை கேட்டாலே எரிச்சலாகுது. அச்சிக்கப்பட்ட போது எங்கம்மா போற, இவ்வளவு நாள் வீட்டுல தானே இருந்த, ஞாயிற்றுக்கிழமை எங்க போற, என்ன விசேஷமா அப்படின்னு யாரோ ஒருவர் கேட்கும் போது
இல்லை இல்லை, நான் சபைக்கு போறேன், இயேசு எனக்கு சுகம் கொடுத்தா, இயேசு எனக்கு பலன் கொடுத்தா, இயேசு என் சூழ்நிலையை மாற்றினா, இயேசு தான் அந்த சபைக்கு போனதுனால தான் எனக்கு ஒரு விடுதலை, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனதுனால தான் எனக்கு ஒரு விடுதலை கிடைச்ச, என்னுடைய பாரம் எல்லாம் குறைந்து போனதுன்னு சொன்ன நாம இன்னைக்கு எங்க சபைக்கா போற அப்படின்னு, ஆமா அங்கதான் போறேன். நீ வான் கூட சொல்ல முடியல, வான் கூட சொல்ல முடியல, நீ வான் கூட சொல்ல முடியல. எங்க போனது அந்த இருதயம்? எங்க போனது? இன்னைக்கு ஆவியானவர் பாரப்பட்டு சொல்றாரு, பெத்ஸ்தா ஏஜி சபையில ஆரம்பத்துல இருந்த அந்த இருதயம் மறுபடியும் இப்போ திரும்பி புதுப்பிக்கப்பட்டு வருவதாக வருவதாக. எத்தனை பேர் வாஞ்சியோடு கேட்க முடியும், அந்த இருதயம் எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த இருதயம் எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த இருதயம் எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த இருதயம் எனக்கு வேணும். 4 இவன் என்ன பண்ணிட்டான்னா 4 51:13 வாசிங்க வேகமா. 51:13. இந்த இடத்துல பாருங்க, இவன் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் ஒரு காரியத்தை புரிஞ்சு கொண்டேன். யாருக்கு இவன் உபதேசிக்க போறானா? பார்வனுக்கா? அதாவது இன்னும் உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன்னா, பாவிகளுக்கு போய் என்ன பண்றானா, உபதேசிக்கணும் விரும்புகிறான். அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது பாதகருக்கு என்ன பண்றேன், உங்களுடைய வழியை உபதேசிப்பேன். இந்த வசனத்தை படிக்கும்போது நான் புரிஞ்சு கொண்டது என்ன தெரியுமா? ஆவியானவர் என் கூட பேசினது என்ன தெரியுமா? இவன் ஆரம்பத்தில் பாடல் பாடி அவனுக்கு இருந்த கிருபையை, அவனுக்கு இருந்த பலனை, அவனுக்குள்ள இருந்த அந்த சுத்த இருதயத்தை அவன் ஒவ்வொரு நாளும் புதுப்பிச்சு கொண்டே இருந்ததுனால, அதை பெருக பண்ணதுனால இவனுடைய நற்சாட்சியான அந்த வாழ்க்கையை பார்த்து, இவனுக்குள்ள இருந்த அந்த சாட்சியான வாழ்க்கையை பார்த்து, தேவனுக்குரிய இருதயத்துக்கு ஏற்றவனா வாழுகிறான்னு சொல்லி இவனுடைய சாட்சியை பார்த்து ஆண்டவரே இறங்கி வந்து, ஆண்டவரே இவனை அபிஷேகம் பண்ண முடியும்னா ஆண்டவரே பார்க்கிறாரு. ஆடுகள் தானே மேய்க்கிறான், ஆனா என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அவன் என்ன பண்றான்? ஆண்டவருக்கே அவ்வளவு பிரியம் வந்துருச்சுன்னா ஜனங்கள் பார்ப்பாங்கல்ல, பாவிகள் பார்க்கும்போது ஆடுகள் தான் மேய்க்கிறான், இவனுக்கு இவ்வளவு பாடுகள் இருக்கிறது, இவனுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது, இவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது, இவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலும் இவ்வளவு பாடுகள் மத்தியிலும் ஒரு மனிதன் தேவனை பாட முடியுமேயானால், ஒரு மனிதன் தேவனை ஆராதிக்க முடியுமேயானால், ஒரு மனிதன் அவரை மாத்திரம் உயர்த்த முடியுமேயானால், உயர்த்தின ஒருவன் தான் பாவத்தை செஞ்சதுனால அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை என்ன பண்ணிட்டு போயிடுச்சு. நான் யோசித்து பார்த்தேன், என்னைக்காவது ஒரு ஆளு நம்மளை பார்த்து யாராவது இவ்வளவு சாட்சியா நீ இருக்கிறன்னு சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டா இல்லதானே? சொல்லுங்க, இல்லதானே? அன்புக்கு மாதிரி இந்த சகோதரி தான், இவங்க தான் சமாதானமா வாழ்றவங்க, இவங்க தான் இப்படிப்பட்டவங்க, நற்குணங்கள்லாம் இவங்களுக்கு இருக்கு, இவங்க கோபப்பட மாட்டாங்க, இவங்க நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, இவங்களுக்கு சுத்த இருதயம் இருக்குன்னு சொல்லி யாராவது சாட்சி கொடுத்துருக்குறாங்களா? ரட்சிக்கப்பட்ட போது நம்ம என்ன பண்ணோம்? அந்த சாட்சியை நம்ம என்ன பண்ணோம்? பெற்றுக்கொண்டுட்டோம். வேகமாக ரசிக்கப்பட்ட போது வேகமாக பைபிளை தூக்கிட்டு ஆலயத்துக்கு வரும்போது எவ்வளவு போராட்டம் அவங்க வீட்டில் இருந்துச்சு, எவ்வளவு சண்டை அவங்க வீட்டில் இருந்துச்சு. இன்னைக்கு பாரு சந்தோஷமாக போறா பார்த்தியா அப்படின்னு சொல்லி 4 பேர் சாட்சி சொல்லும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்ததில்லை, ஆனால் இன்னைக்கு அதே பைபிளை தூக்கிட்டு தான் வர்றோம், அதே பாதையில் தான் வர்றோம், அதே பேசின நபர்களை கடந்து தான் வர்றோம். யாராவது சாட்சி சொல்ல முடியுதான்னு கேட்டா இல்லை. இவன் இழந்து போனது, அங்கே சாட்சியை இழந்து போயிட்டான். அதனால தான் சொல்கிறான், ஆண்டவரே மறுபடியும் அந்த பாதகர்களுக்கு நான் அந்த இருதயத்தை கொடுத்துருங்க, உமக்கு பிரியமானவனா நான் வாழ விரும்புகிறேன். மறுபடியும் நான் பாதகர்களுக்கு நான் அவங்களுக்கு சொல்லும்போது அவங்கள உம்முடைய வழியில் நான் என்ன பண்ணுவேன்?
யாருக்காவது நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்போது, யார்ட்டையாவது போய் சொல்லும்போது யாராவது இன்னைக்கு ஏற்றுக்கொள்றாங்களான்னு கேட்டா, ஏன் வீட்டில் கணவன் மார்ட்டையே சொல்ல முடியல பாருங்க. எண்ணி 6 பேர் உட்காந்துருக்காங்க. ஆனால் இங்கிட்டு பெண்கள் அதிகமாக உட்காந்துருக்கோம். எங்கன்னு கேட்டால் 6-7 பேர் உட்காந்துருக்குறாங்க. இங்கே எங்கன்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவோம், தெரியாதுன்னு போவோம். ஏன் நம்முடைய கணவனை நம்மளால என்ன பண்ண முடியல, ஆதாயப்படுத்த முடியல. சாட்சியை நம்ம என்ன பண்ணிட்டோம், இழந்துட்டோம். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த சபை ஒரு நாள் சாட்சியை இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாட்சி கெட்டு போயிடுச்சுன்னா சொல்லி நமக்கு என்ன பண்ணிட்டு முடிஞ்சிட்டு. நீங்க சங்கீதத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் வரைக்கும் வாசித்து பாருங்களேன். 20வது அதிகாரம் 20-25 வரைக்கும் நினைக்கிறேன். நீங்கள் வாசித்து பாருங்களேன். அது வரைக்கும் தாவீது அவனை குறித்து தான் என்ன பண்ணுவான், ஆண்டவர்கிட்ட அவனை குறித்து தான் என்ன பண்ணியிருந்திருப்பான், எழுதியிருந்திருப்பான். நான் இப்படி என்ன பண்ணேன், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன், இப்படி அவனை குறித்து நிறைய காரியங்கள் எழுதியிருப்பான். எப்போ அவன் பாவத்தில் விழுந்தானோ, எப்போ அவன் பாவத்தில் விழுந்து அவனை மறுபடியும் எடுத்து கொண்டு வந்தாரோ ஆண்டவர், அதுக்கப்புறம் 28வது அதுக்கு அதிகாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரிடத்தில் மன்றாடி அவன் அடுத்து எழுதியிருந்திருப்பான். கர்த்தர் 20வது அதிகாரத்துக்கு பின்பாக, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தர் நல்லவர் என்று துதியுங்கள். இந்த வார்த்தையை மாத்திரம் தான் அவன் எழுதினான். ஏன் தெரியுமா? ஒரு சாட்சி உள்ள இருதயம். சாட்சி இல்லைன்னா ஒரு நாள் நம்ம கர்த்தர் நல்லவர்னு சொல்ல முடியாதுங்க, சொல்ல முடியாது. சாட்சியை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இழந்துடக்கூடாது. 5வது சங்கீதம் 51:11 வாசிங்க. உமது சமூகத்தை விட்டு என்ன பண்ணிடாதீங்க, என்ன சொல்லுங்க, தள்ளிடாதீங்க. நான் இதை படிக்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சா ஆண்டவர் அவருடைய சமூகத்தை விட்டு என்ன பண்ணிடுறார், அவனை தேவ சமூகத்தை ஒரு நாள் நம்ம இழந்து போயிடக்கூடாது. தேவ சமூகத்தை ஒரு நாள் இழந்து போயிடவே கூடாது. அல்லேலூயா. தேவ சமூகத்தை நம்ம இழந்துட்டோம்னா, தேவ சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை நம்ம இழந்துட்டோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நீங்க என்ன போராடினாலும் ஒன்றும் நடக்காது. அதனால தேவ பிரசன்னத்தை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. நேரம் இல்லாதனால நான் வேகமாக போகிறேன். 6வது சங்கீதத்தின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. இந்த இடத்துல சொல்றான், நிலைவரமான அந்த ஆவியை எனக்குள்ள என்ன பண்ணுங்க, புதுப்பியும். நிலைவரமான அந்த ஆவியை எனக்குள்ள என்ன பண்ணிருங்க, புதுப்பியும் ஆண்டவரே. நிலைவரமான ஆவியை எனக்கு புதுப்பியும். எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? நான் சொல்றேன், இந்த சபை ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தில் அந்த ஆவியானவரில் கட்டப்பட்டு வந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொருவரும் ஆவியானவருக்குள்ள கட்டப்படணும். ஒவ்வொருவரும் ஆவியானவரால் எழுப்பப்படணும். ஒவ்வொருவரும் ஆவியானவரால் நடத்தப்படணும். ஒவ்வொருவரும் ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஒவ்வொருவரும் சரியான பாதையில பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு கைடன்ஸ்ல நடக்கணும். அப்படி நடந்துட்டோன்னா ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஏற்றவர்களாய் நம்மளால வாழ முடியும். இப்போ இன்னைக்கு அநேக சபைகள்ல அவர்கள் இழந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இழந்து போவதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுக அவங்களுக்குள்ள என்ன பண்ணல, சொல்லுங்க. இல்லை நீங்க நல்லா கவனிங்க. ஒரு தனிமனி எக்ஸாம்பிளுக்கு எனவே நான் சொல்றேனே, நான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன்னா முதலாவது நான் எதை இழந்து போவேன்னா, தேவனுடைய கிருபையை நான் என்ன பண்ணிடுவேன், இழந்து போயிடுவேன். தேவனுடைய கிருபையை இழந்து போன பிறகு, தேவனுடைய கிருபை இல்லைன்னா இந்த பூமியில் என்னையால் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அதனால நான் எதை இழந்து போகிறேன்னா, பலனை இழந்து போயிடுறேன். பலனை இழந்து போனேன்னா, 3வது பலனை இழந்து போயிட்டேன்னா என்னுடைய திங்கிங்லாம் எப்படி இருக்குன்னா, உலகத்துக்குரியவைகளாக தான் இருக்கும்.
உலகத்திற்குரியவைகளாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளும் மனுஷங்க தானே. நம்ம என்ன தேவதூதர்களா? தேவதூதர்களா? அப்பேற்பட்ட தேவதூதனை ஒருத்தனை கீழே தள்ளிட்டாரு. அவனே உலகத்திற்குரியவனை நினைக்கும் போது, தனக்குள்ள மேட்டிமை வரும்போது அவனே கீழே என்ன பண்ணிட்டாரு? தள்ளினார்ல. நான் சொல்றேன், உலகத்திற்குரியவைகளை நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம தேவனுடைய கிருபையை நம்ம என்ன பண்றோம்? இப்போ மூணாவது பலனை, ரெண்டாவது பலனை இழந்து போன ஒருவனுக்குள்ள தேவனுடைய என்ன பண்றோம்னா, சுத்த இருதயத்தை நான் என்ன பண்ணிடுறேன்? இழந்துறேன். ஏன்னா என்னுடைய திங்கிங் ஃபுல்லாக எப்படி ஆயிடுதுன்னா, நான் இதுலேருந்து வெளியே வருவேன்னா, இதுலேருந்து வெளியே வருவேன்னா, அடுத்து என் குடும்பம் கட்டப்படுமா, உலகம் 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 அப்படி போயிடும். நான்கு சுத்த இருதயம் இல்லைன்னா சாட்சியை நம்ம என்ன பண்ணிடுவோம்? உண்மைதானே? சாட்சி கெட்டு போச்சுனாலே, சுத்த இருதயம், ஒரு மனுஷனுக்குள்ள சரியான இருதயம் இல்லைனாலே அவன் சாட்சி என்ன பண்ணிட்டு சொல்லுங்க, இழந்து போயிடுவோம். சாட்சியை இழந்து போயிடுவோம். சாட்சியை இழந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, தேவ பிரசன்னத்தை ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கவே முடியாது. தேவ பிரசன்னத்தை இழந்துட்டோம். தேவ பிரசன்னத்தை நம்ம இழந்துட்டோம்னா, ஆண்டவர் நம்ம மேலே நம்பி நமக்கு மேலே ஒரு அபிஷேகத்தை வச்சார்ல, அந்த அபிஷேகத்தை நம்ம இழந்து போயிடுவோம். அபிஷேகத்தை இழந்து போயிடுவோம். நான் சொல்கிறேன், அந்த அபிஷேகத்தை ஒரு நாள் இழந்து போயிடக்கூடாது. அபிஷேகத்தை ஒரு நாள் இழந்து போய் இப்போ கையில் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், அபிஷேகத்தை இழந்துடாதீங்க. அபிஷேகத்தை இழந்துடாதீங்க. அனல் மூட்டி எழுப்பு, அனல் மூட்டி எழுப்பு. என் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல சொல்லி அனுப்புனாருன்னு தெரியல. நான் உண்மையாக சொல்கிறேன். நான் எடுத்துகிட்டு வந்த செய்தியே வேற. எனக்கு நேற்று ஈவினிங்கும் மதியம் தான் தெரியும், காலையிலேயே தான் தெரியும், மதியம் தான் தெரியும். நேற்று எனக்கு ஃபாஸ்டிங் பீரியட் முடிச்சுட்டு மதியம் தான் பாஸோட ஃபோனை எடுத்து பார்த்தேன். இன்றைக்கி 3 ஆராதனை இருக்குது. நேற்று மதியம் தெரியும். நான் நோட்டீஸில் பார்த்தது என்னென்னா, சரி நம்ம ஒரு ஆராதனைக்கு தான் போவோம், மற்ற ஆராதனைகள் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு நினச்சி அந்த தாட்டில் தான் இருந்தேன். ஆனால் ஆவியானவர் என் கூட பேசினப்பறம் நேற்று ராத்திரி நான் ஜோம் பண்ணும்போது, அதுக்கப்புறமும் நான் ஜோம் பண்ண பிறகு ஆவியானவர் சொன்னது, ஒரு நாள் அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது, சபை இழந்துடக்கூடாது. இப்போ கேளுங்க பார்க்கலாம், கைகளை உயர்த்தி. ஓ வல்ல தேவனே, இப்போ வாருமையா, வல்லமையால் எங்களை நீரப்புமையா. வல்ல தேவனே, இப்போ வாருமையா, வல்லமையால் எங்களை நீரப்புமையா. வறண்டு போன எந்தன் வாழ்க்கையிலே வாழ்வெல்லாம் வசந்தம் மாக்குமையா. வறண்டு போன எந்தன் வாழ்க்கையிலே வாழ்வெல்லாம் வசந்தமாக்கு. கைகளை உயர்த்தி, வல்ல தேவனே, இப்போ வாருமையா, வல்லமையால் எங்களை நிரப்புமையா. வல்ல தேவனே, இப்போ நிரப்புமையா. வறண்டு போன எந்தன் வாழ்க்கையிலே வாழ்வெல்லாம் வசந்த மாக்குமையா. அந்த இருதயம் நமக்குள்ள வேணும். ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவரை இழந்து போயிடக்கூடாது. சபை ஒரு நாள் அபிஷேகத்தை இழந்து போயிடக்கூடாது. சபை ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவரை விட்டு தூரம் போயிடக்கூடாது. சபை ஒரு நாள் அபிஷேகத்தில் குறைந்து போயிடக்கூடாது. எவ்வளவு காரியங்களை பண்ணிட்டு அவன் உணர்ந்து கொண்டான். என்ன உணர்ந்து கொண்டான்னா, நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன பண்ணிட்டு போயிட்டு, ஒரு காலத்துல பாடி 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 சிங்கங்களின் வாயை கிழித்த நாம் ஒரு காலத்துல பாடி பாடி தேவ பிரசன்னத்துல நின்று ஒரு காலத்துல தேவ பிரசன்னத்துல போராடி 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 சத்துருவின் கிரியைகளை அழித்த நாம் ஒரு காலத்துல தேவனுடைய சமூகத்துல நின்று, ஓ கோலியாத்தே, நீ நிந்திக்கிற தேவன் யார் என்று தெரியுமா என்று சொல்லி கர்ச்சித்த நாம்
இன்னைக்கு பலனை இழந்து, கிருபை இழந்து, சுத்த இருதயத்தை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து, அபிஷேகத்தை இழந்தவர்களாய் தானே காணப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் புரிந்து கொண்டபடினாலே அவன் சொல்லுகிறான். சங்கீதத்தின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 7வது வசனம். ஒருத்தர் வாசிக்கலாம், இன்னொருத்தர் 85:6 வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 51:7 நான் முடிக்க விரும்புகிறேன். 51:7 இன்னொருத்தர் 85:6 வாசிங்க வேகமாய். நீர் என்னை சோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். உலர்ந்த மலையை போல இருப்பேன். வாசிங்க அடுத்து 85. பாருங்க, முதலாவது சொல்றான், நீர் என்னை சோப்பினால் சுத்திகரி, நான் இன்றைக்கு சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். அடுத்து கேட்கிறா, என்ன திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? இந்த சபை ஆண்டவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார், மறுபடியும் உயிர்ப்பிக்க விரும்புகிறார், இழந்தவைகளை திரும்ப கொடுக்க விரும்புகிறார். நான் சொல்றேன், இந்த 2 வார்த்தையை சாங்கிலக்காரனாகிய தாவீது கேட்ட உடனே அவனுக்கு திரும்ப 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 இழந்தவைகளை ஆண்டவர் திரும்ப கொடுத்தது உண்மையானால், இந்த பகல் வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற அல்லவா, நீ ஆராதிக்கிற தேவன், நீ இழந்தவைகளை மறுபடியும் உனக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமானவர். யாரிடத்திலும் போய் கேட்க தேவையில்லை. நான் அவ்வளவுதானே, எனக்குள்ள கிருபை போயிருச்சு, எனக்குள்ள பலன் போயிருச்சு, எனக்குள்ள சுத்த இருதயம் போயிருச்சு, இதையால ஓட முடியாது, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் போயிருச்சு, நான் நின்ற தேவ பிரசன்னம் என்னை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் நீ சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், மறுபடியும் உன்னை நான் உயிர்ப்பிக்க விரும்புகிறேன். சபையே, ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் இந்த சபையை நான் கட்ட போகிறேன், மறுபடியும் நான் கட்ட போகிறேன், மறுபடியும் நான் எழுப்புவேன், மறுபடியும் எழுப்புவேன். சுத்த விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குவே. சுத்த விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம். பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே, இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறினோ. ஆரூபியே, இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறினோ. வாரும் என் தந்தையே, என் உள்ளத்தை யாரும் காணாமல். வாரும் என் தந்தையே, என் உள்ளத்தை யாரும் காணாமலங்கோ. பாடலாத்தை மனம் கொண்டு மருளுகின்றேன். கைதட்டி தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? மனம் நோந்து மருளுகின்றேன். தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? பரிசுத்த மருளுகின்றேன். தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? மனம் நோந்து மருளுகின்றேன். கைதட்டி தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? மனம் நோந்து மருளுகின்றேன். தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? மனசோந்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் பாடலாம் பாடலாம். நெஞ்சமாரிரோ,
இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டு கூட்டி நல்ல கைதட்டலும் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டு கூட்டி மகிமை வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வாயை திறந்து ஆவியானவருக்கு விட்டுக்கொடு, ஆவியானவருக்கு விட்டுக்கொடு. ஒரு பலத்த தேவ மகிமை, பலத்த தேவ மகிமை இப்போ இந்த சபை நடுவில் இறங்கி வந்திருக்கிறது, இறங்கி வந்திருக்கிறது. கையை தட்டி துதிக்கணும். ஓ ராபா நாதா லகடகடனா ரீபா நாதா உடபை கமலவல கடகடனா ரீபா நாதா லாரா ரீகா பாதா லாரா. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க, வாயை திறங்க, வாயை திறங்க. ஓ கொப்புடு. ஆவியானவர் ஒரு சிலர் விரும்புகிறார், ஒரு சிலர் மேல ஆவியானவர் தம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக. கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகை போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை.